அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது, எப்பொழுதுமே நமக்கு உடலில் ஒரு உபாதை வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை சரி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப பிரயத்தனப்படுவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா திரும்பி திரும்பி ஏதாவது சில பேர் நம்மக்கிட்ட சொல்கிறத கேட்டிருப்போம். எப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் விசாரித்தாலும் எனக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. கேட்குற நமக்கும் என்னடா எப்போ பார்த்தாலும் இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லிட்டா இருக்காங்களே அப்படின்னு அவங்க மேலே அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கும் வரும். அவங்களுக்கும் தன்னை பற்றின நலம் விசாரிப்புகள் யாராவது கேட்டாலே என்ன சொல்கிறது அப்படிங்கிற ஒரு கஷ்டமும் இருக்கும். அதே நேரத்தில் புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உடல் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வைத்திய முறைகள் பார்த்து நிறைய எத்தை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற லெவலுக்கு கூட அவங்க போகிறதும் உண்டு. ஸோ அந்த மாதிரி எனக்கு எப்போ பார்த்தாலும் உடலில் ஏதாவது ஒரு அசௌகரியம் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று சரியாக போச்சுன்னா ஒன்று மாற்றி இன்னொன்று. அது குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரைக்கும் அது உடல் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி. அதுவும் இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் கூடி சீக்கிரத்தில் அவங்களுடைய மென்டல் இல்னஸ்க்கும் அது காரணமாகும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ உடல் நலம் குறைவாக இருக்கும்போது நம்மளோட மனசு மட்டும் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அதுவும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கும். இல்லை கொஞ்சம் நாளடைவில் அது பாதிக்கப்படவும் செய்யும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படிங்கிறது தான். எப்படி சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய நல்ல உடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நம்மளால் நல்ல ஒரு மைண்டு அதுக்குள்ளே வச்சுக்கிறது, இல்லை ஒரு குட் ஹெல்த்தால் தான் ஒரு மென்டல் ஹெல்த்தையும் நல்ல விதமாக நம்மளால் பேணி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இந்த மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய தொடர் அசௌகரியத்துக்காகத்தான் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒற்றை தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின ஒரு எலாபரேட்டடாக தான் அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தகவல் சொல்ல போகிறேன். ஏன்னா அதை பற்றி நம்ம சொன்னதும் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கி அந்த ஒரு பாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதே அவ்வளோ டெஸ்டிமோனியல்ஸ் டெய்லி சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ எல்லா டெஸ்டிமோனியல்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்களே பயன்படுத்தி பார்த்து ஒரு வாரத்தில் எனக்கு இவ்வளோ டிஃப்ரென்சஸ் கிடச்சிது. ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எனக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தது, டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தது. அதில் எல்லாமே எனக்கு 4 நாளில் தீர்வு தெரிஞ்சிச்சு. நிறைய டிஃப்ரென்சஸ் உணர்றேன். காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப டயர்டாக இருக்கும், பட் இப்போலாம் நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது. அது மாதிரி தூக்கம் வர ரொம்ப லேட் ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ரொட்டீன் மாறுது. நான் ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு சரியாக பசிக்காது. இல்லை அப்படின்னா நானாக ஒரு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி சாப்பிடுவேன். இல்லை அப்படின்னா ஓவர் ஈட்டிங் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நார்மலாக மாற ஆரம்பித்ததை என்னால் கண்கூட பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உண்மையாகவே கோல்டன் ஆல்கமி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு தொடர்ந்து ஒரு 8 மாத காலமாக அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். அதோட ரிசல்ட்ஸை நான் நிறையா அனுபவிச்சிட்ருக்கேன். அவ்வளோ விஷயம் எனக்குமே ஒரு சில விஷயங்கள் சின்ன லெவலில் இப்போ தான் ஆரம்பம் அந்த பிரச்சனையெல்லாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் மாதிரி எனக்கு ஒன்று ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தது. ஸோ அந்த ஆரம்பத்தில் எனக்கு இது கிடச்சது அதுலேருந்து எனக்கு மீண்டு வருவதற்கு எனக்கு இது ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஸோ நான் எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆனேன், இப்படி ஒரு அற்புதமான விஷயம் பப்ளிக்கு சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மளோட சேனலில் ஒரே ஒரு வீடியோ போட்டோம். அதை பார்த்து நிறைய பேர் அதை வாங்கி பயன்படுத்தியிருக்கீங்க. இன்னும் பல மக்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது மூலமாக நமக்கு நல்ல தீர்வு கிடைக்குது அப்படிங்கிறது தான். இது அப்படி பர்ஃபெக்ட் ஹோம் ரெமெடி மாதிரி தான். இதில் இருக்கக்கூடியது எல்லாமே 27 ப்ராசஸ்டு ஹெர்ப்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ்டு ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறது இதில் போட்டிருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியனும் பார்த்திங்கன்னா சுத்தி முறைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் சுத்தப்படுத்தி மருந்து பொருள்களாக மாற்றி எல்லாமே ஹேண்ட்மேடாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இது ஆரம்பத்தில் இது பாரம்பரியமாக கொல்லி ஹில்ஸ்லேருந்து எனக்கு ஒரு ஃபேமிலியே எனக்கு இது பண்ணி கொடுத்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உண்மையாகவே நிறைய பேர் எனக்கு உடலால் நான் நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எவ்வளவோ விஷயங்கள் நான் செஞ்சு பார்த்துட்டேன் அப்படின்னா இது உண்மையாகவே ரொம்ப ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். இதனால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் க்யூர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல என்டையர் சிஸ்டமே டீடாக்ஸ் ஆகுது. நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் அவங்களோட பிரச்சனை என்னவோ அது சார்ந்த டீடாக்ஸிஃபிகேஷனை நமக்கு அட்ரஸ் பண்ணுறாங்க. சில பேர் எனக்கு ரொம்ப ரன்னிங் நோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே
2-3 நாள் வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து வாமிட் பண்ணதுக்கப்புறம் பயங்கர ரிலீஃபாக எனக்கு ஆச்சு. அது மாதிரி என்னோடய ஒற்றை தலைவலி சரியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் சில பேர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாள்பட்ட அல்சர் சரியாயிருக்கு அப்படின்றாங்க. ஸோ அந்த பெயின் வந்து நல்லா குறைஞ்சிருக்கிறத நான் உணர்றேன் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி டைஜஷனில் வந்து ஸ்டமக் ப்ளாட்டிங் பிரச்சனை எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது இப்போ வந்து அறவே இல்லை அப்படிங்கிறதையும் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நாளுக்கு நாள் நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னா GA அப்படின்னு மட்டும் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு நீங்கள் டைப் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா இதோட காஸ்ட் என்ன, இது எப்படி எடுத்துக்கணும், இது ஒரு என்ன ஏஜுக்கு எப்படி எடுக்கணும், என்ன பிரச்சனை சார்ந்து எடுக்கிறீங்க, இந்த மாதிரியான சில கேள்விகள் கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்கும் பொழுதும் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆடியோவும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ தேங்க்யூ. நல்ல ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு தேவைப்படுதும் பட்சத்தில் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி இதோட பெனிஃபிட்ஸை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு அனுப்பிச்சி கொடுத்து அவங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களோட ப்ளீஸ் டூ ஷேர். இது போன்ற வீடியோக்கள் ஏன்னா இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் அதில் வந்து நான் பரிபூர்ணமாக எடுத்து எனக்கு நிறைய விஷயங்கள் சரியானதுக்கப்புறம் தான் அது ஒரு சில ரொம்ப இது வரைக்கும் நம்மளோட சேனலில் வந்து ப்ராடக்ட் வைஸ் வந்து நான் ரொம்ப ஜாஸ்தி யாருக்குமே ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி நான் பண்ணினதே கிடையாது. ஸோ இது உண்மையாகவே யூஸ் பண்ணி எனக்கு இதை விட பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்ல தோணாத இடத்துல தான் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இது மாதிரி நீங்களும் உங்களோட நிறைய பேரோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நலம் விரும்பியாக இருப்பீங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு இது நலம் பயக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கோல்டன் ரேஷியோன்னு சொல்லிட்டு ஒரு அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேகியம் டைப்பில் இதே ஃபேமிலி அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, அது யாரெல்லாம் பயன்படுத்தலாம், இது பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.